வெல்கம் எவரிபடி. நம்ம இன்றைக்கி டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2024 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, 2025க்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் முக்கியமான காலேஜோட கட் ஆஃப், அப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கில் நம்பர் 14th லிஸ்ட்டில் இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி. என்ஐடி, ஐஐடி, விஐடி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஒரு முக்கியமான இடத்துல இந்தியா லெவலில் ஒரு பொசிஷனில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2. இந்த காலேஜில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீஸ் நம்ம காலேஜ் கோர்ஸும் கட்டணுன்றதை ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஒன் டைம் ஃபீஸ், அதாவது பார்த்திங்கன்னா காலேஜ் சேர்கிறப்ப உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் வந்து ஒரு 9,800 ஒரு 10,000 வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் ஃபீஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7,000 rupees உங்கள்கிட்ட வந்து ரீஃபண்டபிள் ஃபீஸாக வாங்குவாங்க. நீங்கள் அங்கே எதுவும் பொருளை டேமேஜ் பண்ணாமல் இந்த ஃபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்துடும். வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கு என்னென்ன கட் ஆஃப் போன வருஷம் 2024 வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பயோ மெடிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கோடு வந்து பார்த்திங்கன்னா பிஒய்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 195, பிசிக்கு வந்து 191.5, பிசிஎம்க்கு வந்து 193.5, எம்பிசிக்கு வந்து 188.84, எஸ்சிக்கு வந்து 184, எஸ்சிஏக்கு வந்து 164. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கோடு வந்து சிஇன்பாங்க. இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 193, பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு வந்து 192, எம்பிசிக்கு வந்து 187, எஸ்சிக்கு வந்து 183, எஸ்சிஏக்கு வந்து 173.5, எஸ்டிக்கு வந்து 177.5. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ், அதாவது பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்ன்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்க்கு வந்து சிஎம்னு பிரான்ச் கோட் சொல்லுவாங்க. 199.5 வந்து ஓசிக்கும், 199 வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும், பிசிஎம்க்கு வந்து 198.5, எம்பிசிக்கு வந்து 199, எஸ்சிக்கு வந்து 196, எஸ்சிஏக்கு வந்து 178, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 192. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து சிஎஸ் பிரான்ச் கோடுன்பாங்க. அதுக்கு வந்து 200 கட் ஆஃப் இருக்கணும் கண்டிப்பாக. ஓசிக்குனா, பிசிக்குனா 200, பிசிஏக்குனா 199.5, எம்பிசிக்குனா 199.5, எஸ்சிக்குனா 198.5, எஸ்சிஏக்கு வந்து 185.5. இது வந்து போன வருஷம் கட் ஆஃபு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இசின்பாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 200 ஓசிக்கு ஜென்ரலாக கட் ஆஃப் எதிர்பார்க்குறாங்க. பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 199.5, பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 198, எம்பிசிக்கு 198.5, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 193, எஸ்சிஏக்கு வந்து 186, எஸ்டிக்கு வந்து 180.5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இன்பாங்க. இதுக்கு வந்து பிரான்ச் கோடு. இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 198, பிசிக்கு வந்து 197.5, பிசிஎம்முக்கு வந்து 193, எம்பிசிக்கு வந்து 195.5, எஸ்சிக்கு வந்து 189, எஸ்சிஏக்கு வந்து 176.5, எஸ்டிக்கு வந்து 171. அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேஷன் இதுக்கு வந்து ஜிஏ பிரான்ச் கோடு வந்து இதுக்கு வந்து ஓபிசிக்கு வந்து ஓசிக்கு வந்து 191, பிசிக்கு வந்து 188.5, பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 188.5, எம்பிசிக்கு வந்து 187.5, எஸ்சிக்கு வந்து 179.5, எஸ்சிஏக்கு வந்து 159.5, எஸ்டிக்கு வந்து 155.5. அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கூட ஐஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 189, பிசிக்கு வந்து 184.5, அப்புறம் பிசிஎம்க்கு வந்து 185.5, எம்பிசிக்கு வந்து 179.5, எஸ்சிக்கு வந்து 169.5, எஸ்சிஏக்கு வந்து 143. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இதுக்கு வந்து ஐஎம் பிரான்ச் கோர்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 199, பிசிக்கு வந்து 198.5,
பிசிஎம்க்கு வந்து 198. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு வந்து 198, எஸ்சிக்கு 191.5, எஸ்சிஏக்கு வந்து 176, எஸ்டிக்கு வந்து 182.5. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். இதுக்கு வந்து பிரான்ச் கோட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு வந்து 187.5, பிசிக்கு வந்து 182, பிசிஎம்க்கு வந்து 184, எம்பிசிக்கு வந்து 176.5, எஸ்சிக்கு வந்து 171.5, எஸ்சிஏக்கு வந்து 173. இதில் வந்து எஸ்டி போன வருஷம் வரல. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்இன்னு பாங்க இருக்குது பிரான்ச் கோட் 195.5 வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கும், 193.3 வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும், 191 வந்து பிசிஎம்க்கும், 191.5 எம்பிசிக்கும், 183.5 வந்து 82.5 வந்து எஸ்சிக்கும், 168 எஸ்சிஏக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங் எம்ஐ இதுக்கு வந்து பிரான்ச் கோடு. ஓசிக்கு வந்து 187, பிசிக்கு வந்து 181.5, பிசிஎம்க்கு வந்து 174, எம்பிசிக்கு வந்து 175, எஸ்சிக்கு வந்து 170.5, எஸ்சிஏக்கு வந்து 163. அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பிரான்ச் கோடு வந்து எம்என்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு வந்து 186, பிசிக்கு வந்து 179, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 179.89, எஸ்சிக்கு வந்து 165, எஸ்சிஏக்கு வந்து 136.5, எஸ்டிக்கு வந்து 135. அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்டு பேக்கிங் டெக்னாலஜி இதுக்கு வந்து பிடி பிரான்ச் கோடு சொல்லுவாங்க. ஓசி வந்து 181.955, பிசிக்கு வந்து 170.5, பிசிஎம்க்கு வந்து 173, எம்பிசிக்கு வந்து 171.5, எஸ்சிக்கு வந்து 162, எஸ்சிஏக்கு வந்து 131. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏவில் வந்து பார்த்திங்கன்னா 131 கட் ஆஃப்கே கிடச்சிருக்கு. ஒரு சில கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரும்பி படிக்கிற கோர்ஸ் தான். இதை படித்தா வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது நிறையா பேர் விரும்பி நிறையா காலேஜில் இருக்காது. அதனால் இந்த கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூபிள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் தமிழ் மீடியம், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸும் சிவில் இன்ஜினியர் ஒரு சில கோர்ஸ் மட்டும் தமிழ் மீடியம் வச்சுருக்காங்க. இதோட பிரான்ச் கோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 180.5, பிசிக்கு வந்து 174, பிசிஎம்க்கு வந்து 161, எம்பிசிக்கு வந்து 165.5, எஸ்சிக்கு வந்து 166, எஸ்சிஏக்கு வந்து 157.5. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது வந்து தமிழ் மீடியம். இதுக்கு வந்து எக்ஸ்எம்னு சொல்லுவாங்க. ஓசிக்கு 180, எஸ்சிக்கு வந்து 175.5, பிசிஎம்க்கு வந்து 175.5, எம்பிசிக்கு வந்து 168. அதுக்கப்புறம் எஸ்சி வந்து 166. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து 134.5. இதில் வந்து எஸ்சிஏ லாஸ்ட் இயரில் வரல. இப்போ வந்து நம்ம இதிலே இன்னொரு கேம்பஸ் இருக்குல்ல, அது பிரான்ச் கோடு வந்து 2, காலேஜ் கோடு வந்து 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பீரியல் டெக்னாலஜி ஏபி இதுக்கு வந்து பிரான்ச் கோடு. இதுக்கு வந்து 166.5, பிசிக்கு வந்து 156, பிசிஎம்க்கு வந்து 160, எம்பிசிக்கு வந்து 152, எஸ்சிக்கு வந்து 141.3, எஸ்சிஏவில் வந்து பார்த்திங்கன்னா 118 கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 129 கிடச்சிருக்கு உங்களுக்கு. இந்த கோர்ஸில் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறதில்ல, அதனால் அதோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கம்மி கட் ஆஃப்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு காலேஜில் வந்து நம்ம கம்மி கட் ஆஃபில் வந்து இந்த கோர்ஸ் கிடச்சி படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கோடு வந்து சிஹெச்ன்பாங்க. இதுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கல் ஃபீல்டில் வந்து ஒர்க் கிடைக்கும். அதனால் இதோட கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க கேம்பஸில் தான் இருக்குது. இதோட ஓசி கட் ஆஃப் வந்து 192.5, பிசி வந்து 190, பிசிஎம் வந்து 187, எம்பிசி வந்து 184.5, எஸ்சி வந்து 177, எஸ்சிஏ வந்து 171.29. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயும் வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎல் பிரான்ச் கோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் வந்து 189.5, பிசிக்கு வந்து 185.5, பிசிஎம்க்கு 185.5. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கு வந்து 182.5, எஸ்சிக்கு வந்து 184. அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏக்கு வந்து 151. அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து 140.3. அதுக்கப்புறம் செராமிக் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஓசிக்கு வந்து 170.5, பிசிக்கு வந்து 157, பிசிஎம்க்கு வந்து 152,
எம்பிசிக்கு வந்து 155.5, எஸ்சிக்கு வந்து 146.5, எஸ்சிஏக்கு வந்து 140. அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி எஃப்எஸ்ன்பாங்க இதோட பிரான்ச் கோடு. ஓசி 189, பிசி 177.615, பிசிஎம் 178.5, எம்பிசி 175, எஸ்சிக்கு வந்து 167.5, எஸ்சிஏக்கு வந்து 176.47. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இதுக்கு வந்து ஐபின் பேங்க் பிரான்ச் கோடு. இதோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு 187, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 181.5, எஸ்சிக்கு வந்து 185, எஸ்சிஏக்கு வந்து 152.5. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து ஐஎஸ்ன்பாங்க பிரான்ச் கோடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 186, பிசிக்கு வந்து 184.5, பிசிஎம்க்கு வந்து 182.5, எம்பிசிக்கு வந்து 177, எஸ்சிக்கு வந்து 179.5, எஸ்டிக்கு வந்து 144 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் லெதர் டெக்னாலஜி எல்இன்பாங்க இதோட பிரான்ச் கோட் 168, ஓசிக்கு 156.5, பிசிக்கு 161, பிசிஎம்க்கு, எம்பிசிக்கு வந்து 153.5, எஸ்சிக்கு வந்து 143.5, எஸ்சிஏக்கு வந்து 141.5, எஸ்டிக்கு வந்து 147.11. நம்ம இந்த காலேஜில் வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் கிடைச்சாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 to 20,000 தான் டிஃபர் வரும். ஆனால் இந்த காலேஜில் படித்தா அந்த டிஃபர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை உங்களுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் தான். இந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். இந்தியாவிலே நம்பர் 14th லெவலில் இருக்க இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காலேஜ் தான். நன்றி. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி நிறைய வீடியோ போட இருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கிங்க. நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.